வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? நாள் குறித்தும் நடக்கவில்லையே, தேமுதிகவுக்கு ஒரு வாய்ப்பா? நாளையாவது அவர் பிரேமலதா அறிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறதா? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் தேமுதிக போன்ற கட்சிகளெல்லாம் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்பு அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா? அதாவது வாக்காளர் பட்டியல், இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 23 வெளியாகும் என தேர்தல் ஆணையமோ அறிவித்துள்ளது. அதற்கு முந்தைய நாளாவது தங்களுடைய கூட்டணி கண்டிப்பாக அறிவிக்கப்படும் என தேமுதிக தலைமை அவர்கள் அறிவித்திருந்த நிலையில்தான் கண்டிப்பாக இது ஒரு பேசும் பொருளாக தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக தேமுதிகவிற்கு இந்த தேர்தல் என்பது ஒரு வாழ்வா சாவா என்ற நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டதா. ஆனால் தற்போது வரை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு வரும் 23 ஒத்திவைத்துள்ளதால் தேமுதிகவின் தனது நிலைப்பாட்டை கண்டிப்பாக பிப்ரவரி 16 அறிவிக்குமா அல்லது 22 அறிவிக்குமா என்பதுதான் தற்போதைய நிலவக்கூடிய சூழல் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொண்டர்கள் விரும்பும் கட்சியுடன் தான் தமிழகத்தில் தங்கள் கூட்டணி இருக்கும் என்பதை, அது மட்டுமின்றி அமைச்சரவையில் கூட தேமுதிக கண்டிப்பாக இடம்பெறும் என்று அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்துதான் பிப்ரவரி 12 சென்னையில் பேட்டியளித்த அவர் அதிமுக அல்லது திமுக என இரண்டு பக்கமே பேச்சுக்கள் நடக்கிறது என்பது ஒரு தவறான தகவல் என்று அவர் ஒரு திட்டவட்டமாக மறுத்துவிட்டாராம். அதாவது தேர்தல் அறிவிக்கு முன்பே கூட்டணி உறுதியாக எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் பிப்ரவரி 16 கண்டிப்பாக அறிவிப்பு எல்லாம் வெளியாகும் என சிலர் வட்டாரங்கள்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசப்படும் பொருளாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் திமுக தரப்பிலிருந்து வெளியான இந்த தகவல் என்பது வேறு கதை சொல்கிறதா? அதாவது திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது கண்டிப்பாக கமிட்டி பிப்ரவரி 22 தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவுக்கு திமுக தலைமையிலிருந்து அவர்கள் கொடுக்கப்படும் தொகுதிகள் 7 முதல் 10 சட்டமன்ற தொகுதிகள் கண்டிப்பாகவும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்குவதாகவும் திமுக அதற்கு தயாராக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இதுவரை திமுகவுடன் முதல் முறை கூட்டணி வாய்ப்பு என்பதால் பிரேமலதாவின் மகன் விஜயபிரபாகரனுக்கு கண்டிப்பாக இம்முறை ராஜ்யசபா சீட் உறுதி என தகவல் பரவி வருகிறதா. இந்த நிலையில்தான் அதிமுக தரப்பிலிருந்து எந்த ஒரு உறுதியான சிக்கலும் இல்லை. பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தேமுதிகவுடன் பேச்சு இல்லை என்று தெளிவாக கூறியுள்ளார். இதனால் கண்டிப்பாக திமுக பிளஸ் காங்கிரஸ் கூட்டணியில் தேமுதிக இணைய வாய்ப்பு அதிகம் என்பதை அரசியல் பார்வையாளர்களெல்லாம் கூறுகிறார்களாம். அதாவது விஜயின் தாவைக்கா கட்சி தனித்து போட்டியிடும் என்பதால் தேமுதிக போன்ற சிறு கட்சிகளுடன் கூட்டணி முடிவு என்பது வாக்கு பிரிப்பில் ஒரு பெரும் தாக்கம் ஏற்படுத்தும். இந்த சஸ்பென்ஸ் எப்போது முடியும் என்பதால் பார்க்கப்படுகிறதா. அதாவது பிரேமலதா சொன்னது இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு ஒரு நாளுக்கு முன்பே தங்களுடைய கூட்டணியை கண்டிப்பாக அறிவிப்போம் என்று அவர் உறுதியாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக பிப்ரவரி 16 அல்லது பிப்ரவரி 22 கண்டிப்பாக அறிவிப்பாரா என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.